ரொம்ப சந்தோஷம். बहुत खुश हैं। நாம இந்த ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வசனமானது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மிகவும் பயனுள்ள ஒரு காரியமா இருக்கு. आज हम देखने वाला वचन वो मेरे जीवन में बहुत लाभदायक है। நான் இதை ஏறக்குறைய ஒவ்வொரு மாசமும் எனக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வேன். मैं हर दिन हर महीने मेरे अंदर एक प्रश्न उठाता हूँ। ரோமர் 12:2. रोमियो का पुस्तक 12:2। ரோமர் 12:2. रोमियो का पुस्तक 12:2 नए नियम में இதுல இப்படியாக போட்டிருக்கிறது, इसमें ऐसा लिखा हुआ है தேவனுடைய பரிபூரண சித்தம், परमेश्वर का परिपूर्ण इच्छा அது இன்னதென்று பகுத்தறியும்படியாக, वो क्या है करके हम जांचना है, பகுத்தறியும்படியாக जांचना है। நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். हमारे मन नया होना है। இந்த உலகத்துல इस संसार के अंदर நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியத்தை பத்தி ஒரு விதமாக பேசுவாங்க. हमारे जीवन के बारे में अनेक तरीका के अनेक सवाल बताते होंगे। யார் வேலை செய்யணும், कौन काम करना है, யார் என்ன வேலை செய்யணும், कौन किस तरीका का काम करना है, எப்படி வேலை செய்யணும், कैसे काम करना है, எப்படி குடும்பம் நடத்தணும், कैसा परिवार चलाना है, எப்படி குழந்தைகளை வழி நடத்தணும், कैसे बच्चों को चलाना है, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வச்சிருப்பாங்க. सबके लिए एक नियम रखे होंगे। இப்படிதான் இருக்கும். ऐसे ही रहना है। இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல இப்படிதான் இருந்தது. यीशु मसीह के तब जीवन था तब भी ऐसे ही था। மத்தேயு 5 எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, मत्ती 5वां अध्याय लेकर पढ़ेंगे तो மத்தேயு 5வது அதிகாரத்துல எடுத்துட்டோம்னா, मत्ती 5वां अध्याय लेकर पढ़ेंगे तो அங்க ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார். वहाँ पर परमेश्वर कह रहा है ऐसा कहा हुआ है लेकिन ऐसा मत करो। வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது கொலை செய்யாதேன்னு சொல்லி இருக்குது. पवित्र शास्त्र में लिखा है किसी का मृत्यु मत करना। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है உன்னுடைய சகோதரனிடத்துல நீ கோவிக்கவே கூடாது. आपके भाई के पास विरोध कार्य नहीं करना चाहिए। இந்த உலகம் சொல்லுகிறது கொலை செய்யக்கூடாது. इस संसार कहता है आप किसी को हत्या नहीं करना है। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சகோதரன்ட்ட கோபமே படக்கூடாது. आपके भाई के ऊपर आप गुस्सा भी नहीं होना चाहिए। கோபப்பட்டாலே அந்த கொலைக்கு அப்படியாக நடந்து விடுகிறது. आप अपने भाई के ऊपर गुस्सा करेंगे वो वैसे उसके ऊपर हत्या कर देंगे आप। இந்த பழைய ஏற்பாட்டுல விவாகரத்து எதற்காக பண்ணலாம்னு இருக்குது. पुराने नियम में तलाक किसके लिए करना है। ஆண்டவர் சொல்றார் நீ விவாகரத்தே பண்ணக்கூடாது. परमेश्वर कहता आप तलाक ही नहीं देना है। பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அது விபச்சாரம் செய்வதை பற்றி சொல்லி இருக்கிறது. पुराने नियम में लिखा हुआ है व्यभिचार के बारे में। ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு பெண்ணை இச்சித்து பார்த்தாலே அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லி. परमेश्वर कहता आप एक महिला को इच्छा के द्वारा भी सोचोगे वो व्यभिचार माना जाएगा। ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிதான ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். परमेश्वर यीशु मसीह ऐसा कार्य के लिए एक अच्छा एक नमूना दिखाता है। புதிதான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். परमेश्वर एक नमूना दिखाता है। புதிதான ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். यीशु मसीह हमें नया कार्य को सिखाता है। அதுதான் மனம் புதிதாகிறது. वही मन परिवर्तन होना नया होना। அப்படி மனம் புதிதாக்குகிற பொழுதுதான் நாம் பகுத்தறிய முடியும். और तब हम मन नए होंगे तभी हम आगे परिवर्तन होंगे। இந்த உலகத்துல ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை பகுத்தறிஞ்சு நாம சொல்ல முடியும். हम इस संसार के अंदर हमें हमारे बारे में कुछ बोलेंगे तो हम उसको ज्ञान पूर्वक से उन लोगों को हम समझाएंगे। செவ்வாய்க்கிழமை ஒரு இது சாப்பிடக்கூடாது, मंगलवार को खाना नहीं चाहिए, சனிக்கிழமை ஒன்று சாப்பிடக்கூடாது, शनिवार को कुछ खाना नहीं चाहिए அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. ऐसे संसार के लोग बोलेंगे। நாமளும் அப்படியே நாமளும் அப்படி இருந்துக்கலாம் நினைப்போம். हम भी ऐसे सोचेंगे हम भी ऐसे जी लेंगे। ஆனால் நம்ம ஆண்டவருடைய பைபிளை படிக்கும் பொழுதுதான் அதுல உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். हम परमेश्वर के शब्द को पवित्र शास्त्र को पढ़ेंगे तभी हम सच को जान लेंगे। அதனாலதான் நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். इसलिए ही हम परमेश्वर के शब्द को पढ़ना चाहिए। தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார். परमेश्वर के शब्द इस पवित्र शास्त्र को पढ़ेंगे तभी परमेश्वर हमसे क्या कहा है। இந்த வேதாகமத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கு. इस पवित्र शास्त्र में हमारे जीवन में जो चाहिए सब कुछ इसके अंदर है।
பிள்ளையை எப்படி நடத்தணும், बच्चों को कैसे चलाना है, கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், मियाँ बीवी कैसे रहना है, எப்படி வேலையில நடக்கணும், कामों में कैसे रहना है, சமுதாயத்துல எப்படி इस நடக்கணும், समुदाय इस संसार के अंदर कैसे रहना है, சபையை எப்படி கட்டணும், कैसे हम घरों को बनाना है, நம்முடைய வீட்டை எப்படி கட்டணும், घरों के कैसे बनाना है, நம்முடைய அதிகாரிகளோடு நாம் எப்படி हम நடக்கணும், अपने अधिकारियों के साथ कैसे विचार रखना है, நாம் போராட்டம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, हम लड़े ना लड़े, எல்லா காரியத்துக்கும் இதுல பதில் இருக்கு. सब कार्य के लिए इसके अंदर जवाब है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இந்த உலகத்தின் பிரகாரமாக அது கிடையாது. ये संसार के द्वारा है नहीं, அதனாலதான் நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். इसलिए हम परमेश्वर के शब्द को पढ़ना चाहिए। தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது புதிதான அர்த்தங்கள் வரும். परमेश्वर के वचनों को हम पढ़ते हैं, नए शब्द प्रकट होता है, அப்படிதான் நம்முடைய மனம் புதிதாகும். ऐसे हमारे मन परिवर्तन होता है। நம்ம மனம் புதிதாகின்ற பொழுதுதான் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் हमारे मन नए होते हैं, वक्त ही हम परमेश्वर के वाचा को प्राप्त कर लेते हैं। நாம இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையில இருந்து 3 காரியங்களை மட்டும் பார்க்க போறோம். हम इस पवित्र शास्त्र में से 3 कार्यों को देखेंगे। நாம வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தை பத்தி பார்க்க முடியாது. हम संसार के सभी कार्य नहीं देख सकते हैं, நாம 3 காரியத்தை மட்டும் பார்க்க इन போறோம். दिनों पर हम 3 कार्यों को देखेंगे। எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? कितने लोग तैयार हैं? ஹல்லேலூயா. அப்ப அந்த 3 காரியத்தை நாம பார்க்கின்ற பொழுது அதனை அடித்தளமாக வைத்து மற்ற காரியங்களை நீங்க படிக்கணும். हम इस 3 कार्यों को हम देखने के बाद उसके बाद हम पवित्र शास्त्र को नियंत्रण रूप से पढ़ना चाहिए। முதலாவது காரியம் पहला कार्य है பண விஷயம். पैसा के कार्य, பண விஷயம், पैसा के कार्य, செல்வம். अच्छा दौलत संबंधी। இந்த உலகத்துல ஒண்ணே என்ன சொல்லுவாங்க அப்படி சொன்னா எனக்கு எல்லாம் பணம் வேணும், हम संसार में हम देखेंगे तो पहले हमें पैसा चाहिए, நான் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், मैं सभी के लिए इच्छा रखना चाहिए। பணம் இருந்தாதான் நீ வந்து ஜெயமான ஒரு மனுஷன், पैसा होगा तभी आप जय का इंसान कहेंगे, செல்வம் தான் இருந்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், दौलत संबंधी होगा तभी आप आशीर्वाद प्राप्त किए हुए लोग हैं। அப்படின்னு ஒரு கூட்டம். ऐसा एक समुदाय, இன்னொரு கூட்டம் और एक लोग होते हैं பணமே வேண்டாம், पैसा ही नहीं चाहिए, நாங்க நாங்க வந்து பிச்சை எடுத்து தான் நாங்க வந்து இருப்போம், हम भीख मांगते ही रहेंगे, அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிதான ஒரு காரியம், यही बड़ा कार्य है, அதுலதான் எனக்கு ஒரு பரிசுத்தம் விளங்கும், वही पवित्र हमें जीवन में आएगा। அப்படின்னு ஒரு கூட்டம். ऐसे एक लोग हैं। நம்ம பைபிள்ல என்ன சொல்லிருக்குதுன்னு பார்க்கணும். पवित्र शास्त्र क्या कहता है? இந்த பக்கத்துல சொல்லிருக்குதா, इस तरफ कह रहा है, இந்த பக்கத்துல சொல்லிருக்குதா, इस तरफ कह रहे हैं, दाहिने बाएं कह रहे हैं, இல்ல வேற விதமாக சொல்லிருக்கு? या अलग रूप से बताता है? ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் उत्पत्ति का पुस्तक 2:11 2:11 कहता है। 2:11 யாராவது ஒருத்தர் படிக்க कोई பார்ப்போம். एक जन पढ़े उत्पत्ति 2:11। पहली धारा का नाम किशोर है। ஆ. यह वही है जो हवीला नाम के सारे देश को जहाँ सोना मिलता है घेरे हुए हैं। ஆ. அதுல பாருங்க தேவன் ஆதியாகமத்துல எல்லாத்தையும் உருவாக்குறார். हम देख रहे हैं परमेश्वर उत्पत्ति में सब कुछों को सृष्टि करता है। அதுல அங்க போட்டிருக்குது उसमें लिखा हुआ है ஒரு நதி ஓடுமா, एक नदी बहता है, அந்த நதி ஓடுகின்ற இடத்திலே அங்கே தங்கம் விளைகிறதா, उस नदी बहने के जहाँ पर खजाना उगता है, தங்கம் விளைகிறதா. सोने उगते हैं। இதுதான் ஆதியாகமம் சொல்லுது. यही उत्पत्ति का पुस्तक कहता है। அந்த பொன்னையும் வெள்ளியையும் அது கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். सोना चांदी प्रवेश मछली बनाए हैं, அது கர்த்தருக்குரியது. वो परमेश्वर का है। அது கர்த்தருக்குரியதுங்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டாயமாக கொடுப்பார். वो परमेश्वर का है, इसलिए परमेश्वर के बच्चों को सभी को देंगे। ஆதியாகமம் 2:11 நம்ம என்ன பார்க்கிறோம்? उत्पत्ति 2:11 में क्या कहता है? தங்கம் விளைகிறது. सोना उगता है। இப்ப பாருங்க கடைசி புத்தகத்துக்கு நம்ம போறோம். आखिरी पुस्तक प्रकाशित वाक्य में जाएंगे। வெளிப்படுத்துதல் 21:21 प्रकाशित वाक्य 21:21 கடைசி புத்தகம். आखिरी पुस्तक, नए नियम में आखिरी पुस्तक। அதுல என்ன சொல்லிருக்குதுன்னு பாருங்க. उसमें क्या कहता है? 21:21 पर प्रभु यीशु का अनुग्रह पवित्र लोगों के साथ रहे। 21:21 12 फाटक 12 ஆ. मोतियों के थे। एक एक फाटक एक 21 फाटक एक मोती का बना था। नगर की सड़क स्वच्छ कांच के समान शुद्ध सोने की थी। இங்க என்ன போட்டிருக்குது? यहाँ पर क्या लिखा हुआ है? இந்த தங்கம் Yes. ரோட்ல இருக்கு.
कि सोना सड़क के किनारों पर है। ரோடு எல்லாம் தங்கமா இருக்கலாம். सड़क को सभी जगह सोने हैं। ஆதி ஆகமத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? தங்கம் விளைகிறது. उत्पत्ति में क्या कह रहे हैं? सोना उगता है। தேவன் உருவாக்கி இருக்கிறார். परमेश्वर ने बनाया है। ஆதி ஆகமத்துல அதை பார்க்கிறோம். उत्पत्ति में वो देख रहे हैं। வெளிப்படுத்துதல்ல பார்க்கிறோம் தங்கம் நாம் நடந்து போகிற தரையில இருக்குமா. प्रकाशित पुस्तक में देख रहे हैं सड़क हम जहाँ जहाँ पाँव रख के जाते हैं वहाँ सोना होता है। நாம் தங்கத்து மேல நடந்து போவோம். हम सोने के ऊपर जा रहे हैं। நாம வாழ்றது இந்த இரண்டுக்கும் இடையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். हम जी रहे हैं दोनों के बीचों में। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்கோம்? हम कैसे रहना है? நாம தங்கம் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேனுமா? हम ऐसा नहीं परमेश्वर सभी सोना दे रहा है मैं सब कुछ ले लूंगा। இல்ல தங்கத்தை பத்தி நான் கண்டுக்காம தங்கத்தை கால்ல போட்டு மிதிக்கணுமா? ना मैं सोने के बारे में नहीं सोचूंगा मैं सोने को पाँव में रोनता जाऊंगा। நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर के शब्द को पढ़कर जांच लेना चाहिए। அப்பதான் நாம எப்படியாக செல்வத்தை நாம் எப்படி கைக்கொள்ள முடியும்? हम कैसे खजाना को प्राप्त कर सकते हैं? நாம் எப்படி செல்வத்தை கையாள முடியும்? हम कैसे हमारे जीवन में दौलतों को प्राप्त कर सकते हैं? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். हम सोच लेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। 1 தீமோத்தேயு 1 तीमुथियुस 6:10 और छठा उसका 10वां वचन। 1 தீமோத்தேயு 6:10 எடுத்து படிங்க பாப்போம். 1 तीमुथियुस 6 उसका 10। 1 தீமோத்தேயு 6:10 அதுல போட்டிருக்குது. इसमें लिखा हुआ है அது படிங்க. पढ़ो। क्योंकि रुपए का लोभ सब प्रकार की बुराइयों की जड़ है, हाँ। जिसे प्राप्त करने का प्रयत्न करते हुए बहुतों ने विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुखों से छलनी बना लिया है। அதுல போட்டிருக்குது उसमें लिखा हुआ है பண ஆசை. पैसे की इच्छा। பண ஆசை தீமையை உண்டு பண்ணும். पैसे की इच्छा बुराई चीजों को लेके आता है। அங்க போடல பணம் தீமையை உண்டாக்குன்னு போடல. वहाँ ऐसा नहीं लिखा है पैसा बुराई को लेके आता है। நாம பைபிளை ஒழுங்கா படிக்கணும். पवित्र शास्त्र को सही ढंग से पढ़ना चाहिए। யோவான் சொல்லுவாரு, यूहन्ना कहते हैं அவர் எழுதுகிறார், उन्होंने लिखा है இந்த புத்தகத்தினுடைய எந்த வார்த்தையும் நம்ம புரட்டி போடணும். हाँ इस पवित्र शास्त्र का जो भी पेज है हम ऐसा करके नहीं डालना चाहिए। பைபிள்ல போட்டிருக்குது पलट कर नहीं डालना चाहिए। பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. पैसे की इच्छा सब कार्य की बुराई को दर्शाता है। பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு போடல. पैसे सभी के लिए जड़ है करके नहीं लिखा हुआ है। பணம் எல்லாவற்றிற்கும் தீமையானது அப்படின்னு சொல்லல. पैसे सभी कार्यों के लिए बुराई करके नहीं लिखा हुआ है। ஆனா ஆசை, पैसे की इच्छा, பணத்தின் மேல இருக்கிற ஆசை, पैसे के ऊपर रखने वाला इच्छा। அந்த பணத்து மேல நமக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா पैसे के ऊपर हमारी इच्छा होगा तो எவ்வளவு ஆனாலும் நம்மளுக்கு போதாது. ये कितना भी होगा तो हमें कमी नहीं होंगे। பணம் தவறல்ல. पैसे की कार्य का कम नहीं, அந்த பணத்தின் மேல இருக்கிற ஆசை, उस पैसे को ऊपर रखने वाला आशा। எனக்கு இன்னும் வேணும், और भी चाहिए मुझे, और पैसा चाहिए, இன்னும் வேணும், और चाहिए, அதுதான் இருக்கும். ऐसा कार्य नहीं होना चाहिए। அந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. पैसे की इच्छा ही हमारे जीवन में बुराई को लेकर आता है। அதுதான் தான் 10 கட்டளைகள்ல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. इसलिए तो परमेश्वर ने 10 आगे में से परमेश्वर ने लिखा हुआ है பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிற செல்வத்தின் மேல உனக்கு இச்சை இருக்க கூடாது. जो आसपास है उनके जो ये दौलत संबंधी के ऊपर इच्छा मत रखो। அந்த அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ऐसा होगा तो அவரு ஒரு நல்ல Dress போட்டுக்கிறாரு, उन्होंने अच्छा कपड़ा पहना है मैं भी पहनूंगा, அவரு புதுசா கிரைண்டர் வாங்கிட்டாரு, उन्होंने अच्छा ग्राइंडर ले लिया है நானும் வாங்குறேன். मैं भी लूंगा, அவரு புதுசா கார் வாங்கிட்டாரு, उन्होंने अच्छा कार ले लिया है मैं भी लूंगा। அந்த ஆசை இருக்கின்ற பொழுது, वो इच्छा हमारे जीवन में होगा तो, அந்த பணத்தாசை இருக்கின்ற वो பொழுது पैसे की आशा हमारे ऊपर होगा तो அதுதான் தீமைக்கு உண்டாகும். वही बुराई को लेके आता है। அப்ப நம்ம என்ன நினைப்போம்? हम क्या सोचेंगे ஆபீஸ்ல கொஞ்சம் பணத்தை திருடிடலாமா, ऑफिस के अंदर से कुछ पैसों को चोरी कर लेंगे, நமக்கு நம்முடைய பணம் இல்லாததை நாம் பணத்தை எடுத்துக்கொள்ளலாமான்னு தோணும். हमारे पास पैसा नहीं है हम और थोड़ा सा पैसा खजाने में से ले लेंगे ऑफिस के अंदर से। அதுதான் பணத்தாசை, यही पैसा की इच्छा, அதுதான் தீமையை உண்டு பண்ணுவது. यही
बुराई को लेकर आता है। நாம அதை புரிஞ்சுக்கணும். हम इस कार्य को सोच लेना चाहिए। ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहता है மத்தேயு 19:23ல मत्ती 19:23 का वचन में कहता है, மத்தேயு 19:23 मत्ती का पुस्तक 19:23 कहता है, तब यीशु ने अपने चेलों से कहा, 19:23 है ना? तब यीशु ने अपने चेलों से कहा, मैं तुमसे सच्ची सच कहता हूँ कि धनवान का स्वर्ग के राज्य में प्रवेश करना कठिन है। அங்க ஒரு பணக்காரர் ஆண்டவர்ட்ட வர்றாரு. वहाँ पर एक दौलत संबंधी एक व्यक्ति आ रहा है परमेश्वर के पास। ஆண்டவர்ட்ட வந்து கேக்குறாரு, परमेश्वर के पास आकर कह रहा है, பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? मैं स्वर्ग के राज्य में जाने के लिए क्या करूं? உடனே ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. परमेश्वर कुछ कार्य को उसको दर्शाता है, நான் இதெல்லாம் பண்றேன், मैं ये कर रहा हूँ, நான் இதெல்லாம் பண்றேன். मैं ये कर रहा हूँ। ஆண்டவர் பாக்குறாரு, परमेश्वर देख रहा है, அவனை உத்து பாக்குறாரு. परमेश्वर उसको गौर नजर से देख रहा है। ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, परमेश्वर को पता चल गया है பணத்தாசை இருக்குது, इसको पैसे के लालचपन है। உடனே சொல்றாரு, परमेश्वर कहता है, நீ உன்னுடைய பணத்தை எல்லாம் வித்துட்டு आप सभी दौलत संबंधी सब कुछ बेचकर என்னை பின்பற்றி. मेरे पीछे आ। அவன் வருத்தப்பட்டு ஓடி போயிடும். वो दुख उठाकर भाग जाता है। அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, பணக்காரங்க பரலோகத்துக்கு போக முடியாது. अमीर लोग स्वर्ग राज्य में नहीं जा पाएंगे। நாம உடனே அதை என்ன எடுத்துக்கிட்டோம்? हम उस कार्य को क्या सोच लिया है, பணம் நல்லதல்ல पैसा अच्छा नहीं है, அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். ऐसा हमने उठा लिया ஆனா है। ஆண்டவர் அதை சொல்லல. परमेश्वर उस कार्य को नहीं दर्शा रहा है। பணத்தாசை தீமையானது, पैसे की इच्छा बुराई को लाता है, பணம் தீமையானதல்ல. पैसा बुराई नहीं। நாம் அதை புரிஞ்சுக்கணும். तो उस कार्य को हमने समझ लेना चाहिए। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमें आशीष करता है। தாவீதை ஆசீர்வதித்தார். दाऊद को परमेश्वर ने आशीष किया, அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. उसका कटोरा भरकर नीचे गिरा। அப்ப அவன் பாத்திரம் நிரம்பி வழிந்த பொழுது என்ன ஆகும்? कटोरा भर के नीचे गिरेगा तो क्या होगा? அப்பதான் மற்றவங்களுக்கு அவன் உதவி செய்யும். तभी वो दूसरों को मदद करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हम आशीर्वाद को प्राप्त करना है। நாம் அதுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கணும். हम उस कार्य के लिए हम परमेश्वर से प्रार्थना करना है। ஆனால் பணத்தாசை हमारे जीवन में पैसा की लालचपन नहीं होना चाहिए। எனக்கு இன்னும் வேணும், मुझे और चाहिए, இன்னும் வேணும் और चाहिए, அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கக்கூடாது. ऐसा आशा हमारे जीवन में नहीं होना ஆனா चाहिए। நம்ம என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? हम कैसे प्रार्थना करना चाहिए? ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும். परमेश्वर में हाथों से जो भी काम कर रहा हूँ उस कार्य को आशीष करें। ஹல்லேலூயா. हालेलुया। அதுல எதுவுமே வீணாய் போக கூடாது. उसमें कुछ भी कार्य नष्ट होकर नहीं जाना அதுல चाहिए। எதுவுமே வீணாய் போக கூடாது. उसमें कुछ भी कार्य नष्ट नहीं होना चाहिए। நான் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். परमेश्वर में जो भी कार्य कर रहा हूँ सभी कार्य में आशीर्वाद होना चाहिए। நாம் அப்படி ஜெபிக்கணும். ऐसा हम प्रार्थना करना चाहिए। ஆண்டவர் அதனை ஆசீர்வதிப்பார். परमेश्वर उस कार्य को आशीष करेगा। தேவனுக்கு நாம கொடுக்கணும். आप परमेश्वर के लिए देना चाहिए। நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். मैं पहले भी आपको बताया हूँ, எனக்கு முதல்ல சம்பளம் வந்தது मैं जो पहले जो तनख्वाह था 1500 ரூபாய் தான். 1500 रुपये था। 25ஆம் தேதிக்கு மேல எனக்கு வந்து சாப்பிடுறதுக்கு காசு இருக்காது. 25 तारीख टपने के बाद मुझे खाने के लिए भी पैसे नहीं रहता था। வெறும் மசாலா பால் குடிச்சிட்டு நான் தூங்கிடுவேன். सिर्फ मैं एक चाय पी के सो जाता था। ஆனா நான் ஜெபிப்பேன். मैं प्रार्थना करता था, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. परमेश्वर मुझे आशीष करो। அவன மாதிரி ஆசீர்வதி நான் சொல்ல மாட்டேன். मैं ऐसा नहीं प्रार्थना करता हूँ उसके तरह मुझे आशीष करो। எனக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும் கேட்க மாட்டேன். मुझे उस तरीका के आशीष करके चाहिए ऐसा नहीं मांगता था। என்னுடைய கையின் காரியங்களை எனக்கு ஆசீர்வதி. परमेश्वर मेरे हाथों की जो कार्य है उसको आशीष करके दो। எனக்கு ஞானத்தை கொடுக்கணும். परमेश्वर मुझे अच्छा ज्ञान दो। ஆனா அந்த 25ஆம் தேதி எனக்கு பால் குடிச்சிட்டு தான் தூங்கணும் இருந்தாலும் 25 तारीख के बाद मुझे दूध पी के ही सोना पड़े। தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நான் நிறுத்தவே இல்லை. परमेश्वर जो देने वाला दसम मास में देने के लिए नहीं छोड़ा हूँ। நான் பாண்டவர்லாம் சொல்லுவேன். मैं परमेश्वर से कहता हूँ, அந்த தசம பாகம் போடும்போதெல்லாம் சொல்லுவேன். मैं दसम मास देते वक्त मैं परमेश्वर से बताता हूँ, ஆண்டவரே உங்களுக்கு தசம பாகம் போடுறேன். परमेश्वर मैं आपके लिए 10 मास दे रहा हूँ। நீர் ஆசீர்வதியும். परमेश्वर मुझे आशीष करो। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த தசம பாகம் அன்னைக்கு நான் என்ன தசம பாகம் போட்டனோ मैं उस दिनों पे क्या 10 मास दिया था, அதை விட நான் 50 மடங்கு நான் அதிகமா போட வேண்டிய காரியம் தேவன் பண்ணி இருக்கிறார். आज मैं 50 गुना परमेश्वर को देने के लिए मुझे इस्तेमाल कर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அதிகப்படுத்தி இருக்கிறார். अधिक परमेश्वर अधिक देने के लिए मदद कर रहा है। தேவன் யாருக்கும் கடனாளி இல்லை. परमेश्वर किसी के लिए कर्जदार नहीं है। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सभी को आशीष करेंगे। பணத்தாசை இல்லாமல் நீங்கள் தேவனை ஆராதிக்கின்ற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். पैसे की इच्छा नहीं, लालचपन
लालचपन नहीं होगा, तो लालचपन ना उठाए, आप परमेश्वर के लिए आराधना करें। தேவனுடைய காரியம் எல்லாத்துலயும் முதல் இடமா இருக்கணும். परमेश्वर के सभी कार्यों में पहले स्थान आप रहना है। என்னுடைய மனைவி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா आप दीदी को देखेंगे तो 6 நாள் காலையில அப்படியே ரொம்ப ஸ்லோவா நடப்பா. जो हमारी दीदी रानी दीदी है, उनको हम 6 दिन देखेंगे तो स्लो से चलते हैं। அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, वो एतवार के दिन आ गए तो இங்க எல்லாரையும் ஒரு பாடுபடுத்திடுவோம். सब कुछ हम सभी को कुछ कष्ट कर देते हैं। சர்ச்சுக்கு போன சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. दीदी कहते हैं चर्च जाना है, जल्दी आ जाओ, जल्दी आ जाओ। भैया को कहते हैं ஒரு நிமிஷம் இருக்க விட மாட்டான். 1 मिनट भी रहने के लिए नहीं देंगे। தேவனுக்குரிய காரியங்களை நம்ம முதலாவது இருக்கணும். परमेश्वर के देने वाले जगह पर पहले स्थान देना है। சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம போயிடணும். चर्च शुरुआत करने से पहले हम जाके पहले बैठना है। சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா வந்திருக்க அப்படின்னு खाना खाओ ना खाओ, आप जल्दी तैयार होके चर्च आओ। பாதி நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே போயிடுவா. चर्च खाना खाते ही दीदी पहले निकल जाते हैं चर्च। சபையினுடைய காரியங்களிலே, कलीसिया के कार्यों में, கர்த்தருடைய காரியங்களிலே परमेश्वर के कार्य में முதலாவது அவருக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது पहले स्थान परमेश्वर को देते वक्त தேவன் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा करेगा। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பணத்தாசை இருக்கக்கூடாது. पैसे की लालच पर नहीं होना चाहिए। நான் கல்யாணத்துக்காக என்னுடைய மனைவியை பார்க்க போன அந்த முதல் நாள்ல भाई साहब जब दीदी को शादी करने से पहले देखने के लिए गए, என்கிட்ட ஒரே ஒரு காரியம் தான் கேட்டான். मुझे एक ही कार्य दीदी ने पूछा, भाई साहब को पूछा है। எனக்கு தங்க வேணும்னு கேட்கல, मुझे सोना चाहिए ऐसे नहीं पूछा है। மாசம் மாசம் எனக்கு பட்டுச்சலை வாங்கி தருவீங்களான்னு கேட்கல, हर महीने मुझे अच्छा साड़ी चाहिए करके नहीं पूछा है। பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போவீங்களான்னு बड़े கேட்கல. बड़े होटल लेके जाओ ऐसा करके नहीं पूछा है। என்ன தெரியுமா கேட்டாங்க? क्या पूछा दीदी ने? भाई साहब को देखकर दीदी ने क्या पूछा है? வாரம் சர்ச்சுக்கு போயிடும். और अब तक चर्च जाना चाहिए। எங்க போனாலும் சர்ச்சுக்கு போயிடும். कहाँ भी जाए और अब तक एतवार को कलीसिया जाना है। கர்த்தருக்கு முன்னால இருந்து நான் சொல்றேன், परमेश्वर के सामने खड़ा होकर कह रहा हूँ, அது ஒண்ணுதான் கேட்கும். वो एक ही दीदी ने भाई साहब से पूछा है। ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சர்ச்சுக்கு போயிடும். मैं और एतवार को कलीसिया जाना है। அதை மட்டும் நீங்க தடுக்க கூடாது. ये कार्य को आपने रुकना नहीं மற்ற चाहिए। எந்த காரியமும் கேட்கல. और कुछ कार्य भी दीदी ने उनसे पूछा नहीं भाई साहब से। அதுதான் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடும். यही परमेश्वर और परमेश्वर राज्य को ढूंढने का रहस्य बात है। அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. इसलिए ही आज परमेश्वर दीदी आशीर्वाद के द्वारा हैं। அதனாலதான் நானும் ஆசீர்வாதமா இருக்கேன். इसलिए ही भाई साहब भी आशीर्वाद के द्वारा हैं। ஹல்லேலூயா. அப்ப பணத்தாசை இருக்க கூடாது. पैसे की लालच पर नहीं होना चाहिए, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேட வேண்டும். परमेश्वर के आशीर्वाद को हम ढूंढना चाहिए। அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए प्रभु यीशु मसीह कहता है, அதே மத்தேயு 19 वही मत्ती 19वां पुस्तक அங்க சொல்றாரு, वहाँ पर कहता है, பணக்காரன் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்றாரு. हमें लोग स्वर्ग के राज्य में नहीं जा पाएंगे। அப்ப உடனே எல்லா சீஷர்களும் கேக்குறாங்க, सभी जो चेले हैं परमेश्वर से पूछ रहे हैं, ஆண்டவரே இது பெருசான ஒரு காரியமா இருக்குதே, ये बड़ा कार्य है, இது கஷ்டமான காரியமாச்சே. ये कष्ट कार्य है। 26வது வசனம் படிங்க. 26वां वचन पढ़े, 19 का 24 यीशु पढ़े। ने उनकी ओर देखकर कहा, मनुष्यों से तो यह नहीं हो सकता, परंतु परमेश्वर से सब कुछ हो सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। இது மனுஷனால முடியாது. ये मनुष्य से नहीं हो सकते हैं। என்னுடைய சக்தியினால பணத்தாசை இல்லாம நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. मैं अपने शक्ति के द्वारा पैसे के लालच पर नहीं करूंगा, नहीं हो पाएगा। ஏன்னா மனுஷனுக்குரியதே ஆசைதான். मनुष्य के जो होता है आशा, लालचपन। நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன பண்றோம்? हम छोटे उम्र से क्या करते हैं? அடுத்தவனுக்குரியதா வேணும்னு சொல்லுவோம். वो जो दूसरा पहना वही हम मांगते हैं। என் வீட்ல 2 பசங்க இருக்கிறாங்க. मेरे घर में 2 बच्चे हैं, உங்க எல்லாருக்கும் தெரியும். आप सभी को पता है। ஏதாவது ஒரு பொருள் அங்க இருக்கும். वहाँ पर कुछ सामान, कुछ चीजें होंगे, ஏதாவது ஒரு புக் இருக்கும். कोई पुस्तक होगा, காலையில இருந்து அது சும்மா இருக்கும். सुबह से वो वैसे ही होगा, அது அங்க அப்படியே தான் இருக்கும். वो वैसे ही पुस्तक होंगे। மூத்த பையன் போய் படிக்க போவான். जो बड़ा बेटा है पढ़ने के लिए जाएगा तो உடனே ரெண்டாவது பையன் எனக்கு படிக்க வேணும். दूसरा लड़का कहेगा मैं भी पढ़ने के लिए எனக்கு जाऊंगा, அந்த புக் தான் வேணும். मुझे वही पुस्तक चाहिए जो भाई पढ़ने वाला है। வீட்ல 20 புக் இருக்குது. वो घर पे 20 पुस्तकें हैं, அவனுக்கு அந்த புக்லாம் வேண்டாம். वो पुस्तक मुझे नहीं எனக்கு चाहिए। அந்த புக் தான் வேணும். जो भाई पढ़ने के लिए जा रहा है वो तो मेरे को वही पुस्तक मुझे चाहिए। நாம எல்லாருமே அப்படிதான். हम सभी ऐसे ही हैं। மற்றவங்க போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது வேணும். जो दूसरा पहना है वो मुझे चाहिए।
அது மனுஷனால் உண்டாகும். वो मनुष्य के द्वारा होने वाला कार्य है। அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए प्रवेश मसीह कहता है அந்த இச்சை இல்லாமல் பணத்தை தேடுவது ஆண்டவர்னால தான் வர முடியும். वो इच्छा के बिना परमेश्वर को पैसा ढूंढना वो प्रवेश मसीह के द्वारा ही आएगा। புரியுதுங்களா? समझ में आ रहा है? ஹல்லேலூயா. பண இச்சை இருக்க கூடாது, पैसे की इच्छा लालचपन नहीं होना चाहिए। ஆனால் பணம் ஆண்டவர்ட்ட இருந்து நம்ம கேட்கணும். परमेश्वर सामने क्या मांगना? परमेश्वर मुझे पैसे दो करके परमेश्वर सामने मांगना। அதனாலதான் தாவீது சொல்றாரு, इसलिए दाऊद कहते हैं தேவனை தேடுறவங்க யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. परमेश्वर ढूंढने वाले कोई भी भीख नहीं मांगेंगे। ஹல்லேலூயா. அது நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். वो हमें दिया हुआ एक आशीर्वाद है அதை நம்ம தேடணும். और उस कार्य को हमने ढूंढना है। அப்ப இது மனுஷனால் முடியாது, ये मनुष्य से नहीं हो सकता है, தேவனால் முடியும். प्रवेश मसीह से हो सकते हैं। பரிசுத்த ஆவியினால் நிரம்புகின்ற பொழுது पवित्र आत्मा से आप बढ़ते वक्त தேவன் என்னதான் கொடுத்தாலும் परमेश्वर जो भी आपको देता है நம்ம தேவனை தான் தேடுவோம். परमेश्वर को ही ढूंढेंगे। அந்த கார்ல போகும்போது தேவனை நன்றி சொல்லுவோம். उस कार्य में हम जाते हैं परमेश्वर को धन्यवाद कहेंगे। நமக்கு ஒரு பெருமை வராது. हमारे अंदर एक इच्छापन नहीं आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பெருமை இல்லாமல் தேவனை தேடுவது, அந்த தேவனுடைய பொருளை அனுபவிப்பது, அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். हमें घमंड नहीं आएगा। वो घमंड प्रवेश में हम ढूंढते हैं, वो घमंड भी हमें जीवन में नहीं आएंगे। அதனாலதான் அந்த யாத்ராகமத்துல 10 கட்டளைகள முதலாவது கட்டளை என்னது? इसलिए तो परमेश्वर निगमनों में क्या है, 10 आगे को परमेश्वर ने दर्शाया है। पहला जो आगे क्या था? கர்த்தர் தான் உனக்கு தேவன். फिर भी यीशु मसीह ही परमेश्वर है, வேற யார் தேவன் அல்ல. और कोई है नहीं। முதலாவது நம்ம கர்த்தரை தேடணும். परमेश्वर पहले स्थान पर यीशु मसीह को ढूंढना है। அதனாலதான் இயேசு கிறிஸ்து 6வது மத்தேயு 6ல சொல்றாரு. इसलिए परमेश्वर मत्ती 6वें अधिकार में कहता है, என்ன சொல்றாங்க? क्या कहता है? தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், परमेश्वर के राज्य को ढूंढो, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூடும். तब ये सब कुछ आपके लिए दिया जाएगा। அப்ப நாம தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடணும். हम क्या करना चाहिए? परमेश्वर और परमेश्वर राज्य को ढूंढना चाहिए। சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா அந்த டைம்க்கு வந்துடணும். चर्च पर आना तो समय के वक्त पर हम परमेश्वर के कलीसिया पर आ लेना சர்ச்சுல என்ன चाहिए। வேலை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். पर कलीसिया पर आकर जो कार्य करना उस कार्य को हमने करना है। சர்ச்சுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுலே பெஸ்டான Dress போட்டுட்டு வரணும். आपके पास जो अच्छा कपड़ा उसको पहनकर अच्छी तरह मेकअप करके कलीसिया पर आना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர்னா அது முதலாவது இருக்கணும். परमेश्वर के लिए हम क्या करना चाहिए? वो पहले स्थान देना चाहिए। தேவனுக்கு தசம பாகத்தை கொடுக்கணும். हम परमेश्वर के लिए 10 मास देना चाहिए। தேவனுக்கு ஒரு வேலை செய்யணும், நம்ம முதலாவது இருக்கணும். परमेश्वर के लिए कार्य करना तो पहले स्थान पर रहना है। இந்த பையன் மாதிரி इस लड़के की तरह ஒரு வசனம் சொல்லிட்டா முதலாவது எடுத்து उस படிச்சிடறான். वचन को बोले तुरंत ही लेकर पढ़ता है। சின்ன வயசுலயே அப்படி இருக்கிறான். ऐसा छोटा उम्र में ऐसा है, நாம அப்படி இருக்கணும். हम भी ऐसा होना चाहिए। தேவனுடைய காரியம்னா நம்ம முதலாவது இருக்கணும். परमेश्वर का कार्य है तो हम पहले स्थान पर रहना है, அப்பொழுது இவைகள் உங்களுக்கு तब ये सब कुछ आपके लिए दिया जाएगा। மனுஷனால முடியாது, ये मनुष्य से नहीं होंगे, தேவனால. पर यीशु मसीह के द्वारा होगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண விஷயத்தை பற்றி, செல்வத்தை பற்றி நாம் நல்லபடியாக புரிந்து கொள்ள हम வேண்டும். पैसे और दौलतों के बारे में अच्छी तरह ज्ञान प्राप्त कर लेना चाहिए। தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு நல்லதா இருக்கிறது. परमेश्वर हमें आशीष करने के लिए परमेश्वर के लिए अच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படணும்? कितने लोग चाहते हैं मैं आशीर्वाद को प्राप्त करना चाहता हूँ? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். हम सभी आशीर्वादों को प्राप्त करना चाहिए। இந்த சபையில எல்லாரும் கார்ல வரணும். इस कलीसिया में सभी लोग कारों पे आना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? कितने लोग तैयार हैं? கார்ல வரதுக்கு எல்லாம் ரெடியா? कार पर आने के लिए तैयार हैं? ஹல்லேலூயா. சிஸ்டர் மட்டும் தான் ரெடியா இருக்காங்க. सिस्टर ही तैयार है। ஹல்லேலூயா. அப்ப இது தேவனால மட்டும் தான் முடியும். ये परमेश्वर से ही हो सकता है, மனுஷனால முடியாது. मनुष्य से नहीं। அப்ப நம்ம தேவனிடத்துல கேட்கணும். हम परमेश्वर से मांगना चाहिए, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும். पवित्र आत्मा से बढ़कर मांगना चाहिए। ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை கொடுங்க. परमेश्वर ऐसा एक हृदय मुझे दे। பிரதர் ஒரு கார் வாங்கினாருன்னா நான் அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. भाई साहब एक कार खरीदेंगे तो मैं उसको देखकर कुछ नफरत नहीं होना चाहिए। அது மனுஷனால முடியாது. वो मनुष्य से नहीं होगा। மனுஷ காரியத்துல இருந்தோம்னா मनुष्य के अंदर हम रहेंगे तो, பிரதர் கார் வாங்கினாருன்னா भाई साहब कार लेंगे तो நானும் தான் வேலை பார்க்கிறேன், मैं भी काम कर रहा हूँ, அவனுக்கு மட்டும் எப்படி கார் கிடைச்சது? तो कैसे कार मिला है? பொறாமை. जलन नहीं होना चाहिए। இது மனுஷனால கூடாது. ये मनुष्य से हो रहा है, ஆனால் தேவனாலே கூடாது. परमेश्वर से सब कुछ होगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனிடத்துல கேட்கணும். हम परमेश्वर से मांगना चाहिए। ஆண்டவரே என்ன மட்டும் இல்ல, परमेश्वर मेरे सिर्फ नहीं, இந்திய சபை மக்கள் எல்லாரும் கார்ல வராங்க. कलीसिया पर आने वाले सभी भाई बहन कारों पे आना चाहिए। ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும். परमेश्वर मेरे कलीसिया में आने वाले सभी
भाई बहन के लिए एक मकान होना அதான் चाहिए। தாவீது சொல்றாரு, इसलिए दाऊद कहता है என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து. परमेश्वर मुझे बड़े स्थानों पर आकर खड़ा करे। நம்ம கொஞ்சமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு பணம் இல்லாம போயிடலாம். हम थोड़ा सा परेशानी होगा तो हमारे पास पैसे नहीं होगा, அதுல இருந்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து इसलिए बड़े स्थान पर परमेश्वर लेकर आता है। நான் சபைக்கு கொடுப்பேன், मैं कलीसिया के लिए दूंगा, நான் ஊழியர்களுக்கு கொடுப்பேன், मैं सेवकाई के लिए दूंगा, இருந்தாலும் நான் திருப்தியா சாப்பிடுவேன். मैं परमेश्वर में तृप्त रूप से मैं कांडा को खाऊंगा। உலகத்துல பஞ்சம் இருக்கலாம், दुनिया पर भूखमारी होंगे, இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கலாம், इस दुनिया के अंदर कष्ट होंगे, ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर मुझे आशीष करेंगे। 147ல இருக்கிற சங்கீதம் 147ல இருக்கிற மாதிரி परमेश्वर वचन संहिता 147 में लिखा हुआ है, நிச்சயமான கோதுமையினால தேவன் என்னை திருப்தியாக்குவார். अच्छा गेहूं खाने से मुझे तृप्त करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அதை வேண்டும். ऐसा मांगना चाहिए। அப்ப அப்படி பண்ணிக்கிட்ட பொழுது ऐसा मांगते वक्त தேவன் அதனை परमेश्वर उस कार्य को நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். देने के लिए तैयार होता है। இந்த முதலாவது காரியத்துல इस पहले कार्य में இந்த ஒரு வசனத்தை கடைசியாக வாசிப்போம். इस वचनों को हम पढ़ेंगे। 3 யோவான் 1:2. तीसरा यूहन्ना 2:1 पढ़ेंगे। 3 யோவான் 1:2. तीसरा यूहन्ना 1:2 पढ़ेंगे। உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல मेरे आत्मा जैसे जीता है, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க तो வேண்டும். सभी जगह जी कर आशीष प्राप्त करेगा। நம்முடைய ஆத்துமா வாழ வாழ हमारी आत्मा जीते जीते ही நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் அவன் வளர வளர हमारे अंदर जो मनुष्य बढ़ते बढ़ते ही நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்துருவோம். हम सभी में जीते हुए रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நாம வந்து வளர்றது அப்படின்னு சொன்னா हम बढ़ रहे हैं, इसका मतलब क्या है? நாம நிறைய சேர்க்கிறதுன்னு நினைக்கிறோம். हम सभी कुछ इकट्ठा करते हैं नहीं, ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஓட்டையில எல்லாம் ஒழுகாம இருக்கிறதே ஒரு பெரிதான ஆசீர்வாதம். हमारी जेब जो बटा हुआ उसमें से ना गिरे, वही प्राप्त वही कहता है। அதனாலதான் அந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கும், பொத்தலான பைகளிலே போடாமல் இருக்க வேண்டும். पुराने नियम में लिखा है, आपका तेल फटा हुआ तेल पे मत डालो, जेब में मत डालो फटा हुआ जेब में। நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு வீசிங் இருக்கும். मैं छोटा उम्र में था तब मुझे वीजिंग होता है। நான் பாட்டில் மருந்து குடிக்கணும். मैं बोतल से दवाई पीना पड़ता, दौरा पड़ता था मुझे। எப்பவும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். मैं हमेशा दवाई लेना पड़ता था। நான் ஜெபிப்பேன் ஆண்டவர்ட்ட, परमेश्वर से मैं मांगता था, தேவனே இந்த மருந்தெல்லாம் இந்த மருந்துக்கு செலவழிக்கிறதுலாம் உங்களுடைய ஊழியத்துக்கு செலவழிக்க परमेश्वर வேண்டும். ये जो दवाई के लिए मैं पैसा खर्चा कर रहा हूँ, इसको मिटाओ, मैं आपके सेवकाई के लिए खर्चा करूंगा। எனக்கு தக்காளி சாப்பிட்டா வீசிங் வந்துரும், मैं दवाई खाऊंगा तो वीजिंग आ जाता है, ஐஸ் சாப்பிட்டா வீசிங் வந்துரும், दही खाऊंगा तो वीजिंग आ जाता है, இளநீ சாப்பிட்டா வீசிங் வந்துரும், नारियल का पानी पीऊंगा तो वीजिंग आ जाता है, ஒரு மணி நேரம் ரோட்ல நடந்தா வீசிங் வந்துரும். थोड़ी देर सड़क पर पैदल वॉकिंग करूंगा तो वीजिंग आ जाता है। இதுதான் குறுகலான பாதையில போறது. ये गंदे रास्ते में, टेढ़ा मेढ़ा रास्ते में जाने का मतलब है। யாராவது சாப்பாடு வச்சாங்கன்னா कोई खाना रखेंगे तो இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லணும். ये नहीं चाहिए वो नहीं चाहिए करके बताना ஏன்னா चाहिए, எனக்கு வீசிங் வந்துரும். क्योंकि मुझे वीजिंग आ जाएगा, दौरा पड़ जाएगा। ஆத்துமா வாழ வாழ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். आत्मा जीते जीते ही सभी जगह पर जी कर प्राप्त करूंगा। நான் தொடர்ந்து ஜெபிச்சேன், मैं लगातार प्रार्थना किया हूँ, வீட்டுல ஜெபிச்சோம், मैं घरों पे प्रार्थना किया हूँ। இப்ப நான் எல்லாம் பண்ணலாம். अब मैं सब कुछ कर सकता हूँ, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், आइसक्रीम खा सकता हूँ, இளநீ சாப்பிடலாம், नारियल का पानी पी सकता हूँ, தக்காளி சாப்பிடலாம். और टमाटर का सब्जी खा सकता हूँ। டெய்லி நான் 5 கிலோமீட்டர் ரவுண்ட் போவேன். 5 किलोमीटर में हर रोज व्यायाम करता हूँ। எந்த விதமான பொத்தலான பையும் இல்லை. मेरे जेब फटा हुआ छेद नहीं है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆசீர்வாதம். यही परमेश्वर का आशीर्वाद को दर्शाता है। என்னுடைய பையன் டெல்லியில இருக்கும் பொழுது, நாங்க டெல்லியில இருக்கும் பொழுது हम दिल्ली पर रहते वक्त என் பையனுக்கு வந்து இதே மாதிரி ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருந்துச்சு. जैसे मेरे बच्चों को दवाई खाने का एक परेशानी था, அவனுக்கு அந்த டெபிலைசேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். वो हमेशा जो पाप लेता था सांस लेने के लिए, நைட்டு தூங்க முடியாது. नहीं तो रात को सो नहीं पाता था। பாதி நைட்டு நான் முழிச்சிருப்பேன், आधा रात में मैं जागता हुआ रहता हूँ, பாதி நைட்டு என்னுடைய மனைவி முழிச்சிருப்பாங்க. और आधा रात दीदी जागते हुए रहते हैं। நாங்க ஜெபிச்சோம். हमने प्रार्थना किया। அவனுக்கு இந்த சாக்லேட் கிரீம்லாம் சாப்பிட்டா அன்னைக்கு ரொம்ப வரும்.
वो चॉकलेट वगैरह खा ले तो सांस लेने में बहुत दिक्कत होता था। அவன் எதுவுமே சாப்பிட முடியாது. वो कुछ भी नहीं खा पाता था। நான் இங்க பஞ்சுகுலாக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. मैं इस पंचकुला शहर में आकर 7 साल हो चुका है। தேவன் அந்த பொத்தலான பைகளை அடைத்து விட்டார். परमेश्वर जो जेब है, चैक का जेब है, परमेश्वर ने भर दिया। அந்த நெபுலைசேஷன் அந்த மெஷின் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. वो जो पाप लेते हैं वो मशीन कहाँ पर है करके पता नहीं। தூக்கி மேல வச்சாச்சு. हम उठा कर वो ऊपर रख दिए हैं। பொத்தலான பைகள் இல்லை. चैक का जेब नहीं। தேவனுக்கு கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய பொத்தலான பைகள் எதுவுமே இருக்காது. परमेश्वर को देते हुए पटा हुआ जेब नहीं होगा। हालेलुया हालेलुया हालेलुया. தேவன் உங்களை திருப்தியாக்குவார். परमेश्वर आप सभी को तृप्त करेंगे। அப்ப அதுதான் முதலாவது காரியம். செல்வத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். हम दौलत संबंधी के बारे में जांच लेना चाहिए। ஒரு நாள் இத பத்தி மட்டுமே முழுசா நான் பேசணும்னு விரும்புறேன். मैं एक दिन इसी कार्य को दर्शाने के लिए एक दिन लूंगा आपसे। நாம இத நல்லா தெரிஞ்சுக்கணும். हम इस कार्य को जांच लेना चाहिए। நாம எல்லாரும் ஜெபிக்கணும். हम सभी प्रार्थना करना நாம चाहिए। எல்லாரும் தேவனை பின்பற்றுகிற ஒரு செல்வந்தர்களாக மாறணும். हम सभी परमेश्वर को ढूंढने वाले, एक दौलत संबंधी रखने वाले होना நம்ம चाहिए। காலையில இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும். हमारे कैलेंडर में ऊपर रहने वाले कहना चाहिए இது எப்படி ஆச்சு? ये कैसा हुआ आपके जीवन में। அப்ப பிலிப்புட்ட சொன்ன மாதிரி நாம சொல்லணும். आज जब फिलिप्पुस के पास क्या वैसे कहना चाहिए, வந்து பாருங்கள். आकर देखो, சபைக்கு வந்து பாருங்கள். कलीसिया आकर देखो, அப்படி நாம சொல்லணும். ऐसा हम कहना चाहिए। ஹalleluya. இது முதலாவது காரியம். ये पहला कार्य है। இன்னொரு ஒரு காரியம். और एक कार्य है பெண்களை பத்தி. आप महिलाओं के बारे में, இப்போ கூட महिला स्त्री औरतों के बारे में இப்போ கூட अभी இந்த காலத்துல கூட इस संसार अभी इस वक्तों में பெண்கள் எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறது தான் அது ஆணுக்கு அழகு அப்படி நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க. महिलाओं को छुपा कर रखना ही मर्द का काम है करके सोचते हैं। ஒண்ணு ஸ்திரீகள் வந்து மனைவிகள் எப்படி இருப்பாங்க, ஒண்ணே அடங்கி அப்படியே அடிமைப்பனாக இருப்பாங்க. अपनी पत्नी कैसा रहेंगे, पति के साथ एक छुपा हुआपन, இல்ல தலை மேல ஏறி இருக்கிறவர்களாக இருப்பாங்க. नहीं तो वो सिर के ऊपर बैठे हुए लोग होंगे। கணவர்களும் ऐसा घर वाला ஒண்ணே அவர்களை அடிமைகளாக நடத்துவார்கள், उसको गुलामपन पे रखे होंगे, இல்லன்னா மனைவிக்கு பயந்து போய் பண்ணியமா இருப்பாங்க. नहीं तो अपने बीवी को डर के जीवन जीते हुए होंगे। ஆனா பைபிள் என்ன சொல்லுது? लेकिन पवित्र शास्त्र में क्या कहता है, மனைவி எப்படி நடக்கும், कैसा अपना पत्नी कैसे चलना चाहिए, கணவன் எப்படி நடக்கும், और पति कैसे चलना चाहिए, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ऐसा कार्य को हमने समझना है। நம்முடைய மனம் புதிதாகணும். हमारे मन नया होना चाहिए। நாம ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா ஜெபிக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் வளரும். मियाँ बीवी प्रार्थना कर, घर का प्रार्थना करते हुए तभी वो परिवार बढ़ेगा। அப்ப நம்ம கேட்கணும் हम परमेश्वर से मांगना चाहिए। பைபிள் என்ன சொல்லுது? पवित्र शास्त्र में क्या कहता है, கணவன்மார்கள்லாம் கேட்கணும். जो भी घर वाले हैं सभी मांगना चाहिए। பைபிள் என்ன சொல்லுது? पवित्र शास्त्र क्या कहता है, என் மனைவியை நான் எப்படி நடத்தணும்? मैं अपनी पत्नी को कैसे चलाऊं, அடிமை பண்ணாக நடத்தணுமா, गुलामपन पे चलाना है, இல்ல வேற எப்படியாக நடத்தணும்? फिर कैसे चलाना है, அதே மாதிரி நாம நடத்தணும். हम कैसे चलाना है। கஷ்டமா இருக்கும் कष्ट होगा, இந்த உலகம், ஏன்னா இந்த உலகத்துல வேற மாதிரி நடத்துவாங்க. क्योंकि संसार में अपने पत्नी को कैसे भी चलाएंगे, நம்முடைய நண்பர்கள் வேற மாதிரி நடத்துவாங்க, अपना दोस्त कैसे भी चलाएंगे, நம்முடைய அண்ணன் தம்பி அவங்களுடைய மனைவிகளை வேற மாதிரி நடத்துவாங்க, अपने भाई बहन सभी कैसे भी चलाएंगे, நாம வேற மாதிரி நடத்துவோம். हम कैसे चलाना है, அங்கதான் ஆசீர்வாதம். वही आशीर्वाद को प्राप्त करता है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம பெண்கள் எப்படியாக இருக்க வேண்டும், औरतें कैसा रहना चाहिए, பைபிள்ல பெண்களுக்கு என்ன விதமான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? महिलाओं के लिए पवित्र शास्त्र में कैसा स्थान दे रखा है। மத்தேயு 1:24, मत्ती 1:24, மத்தேயு 1:24 मत्ती का पुस्तक 1:24 पढ़ें। இதுல நம்ம பார்க்கிறோம், हम इसमें देखते हैं யோசேப்பு மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவள் கன்னியா அவர் உற்பவம் பண்ணி இருக்கிறாள் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. यूसुफ और मरियम, वो हम देख रहे हैं गर्भवती कैसे हुआ, पवित्रता के द्वारा हुए हैं। அந்த காலத்துல எப்படி அப்படி சொல்லி இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். उस दिनों पे कैसा था, आज के दिनों में भी ऐसे ही है। கல்யாணத்துக்கு முன்னால கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா அப்ப ஏதோ பிரச்சனை, शादी होने से पहले कोई महिला गर्भवती हो गई तो कोई परेशानी है, அப்ப அவளை விவாகரத்து பண்ணிடலாம், उसको तलाक दे देना தள்ளி चाहिए, வச்சிடலாம் अलग कर देना चाहिए। அப்படின்ட்டு யோசிக்கிறார். ऐसा यूसुफ सोचता है। அங்க வந்து ஒரு தேவதூதன் வருகிறார். वहाँ एक दूध स्वर्गदूत आता है, யோசேப்பிட்ட சொல்றாரு, यूसुफ के पास कहते हैं இது பரிசுத்த ஆவியினால் நடந்தது पवित्र आत्मा के जरिए ऐसा हुआ है। அப்படின்னு சொன்ன உடனே ऐसे कहने के बावजूद யோசேப்பு அதை ஏற்றுக்கொள்கிறார். यूसुफ ने उसको ग्रहण कर लिया। யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்கிறார். यूसुफ मरियम को ग्रहण कर लिया। மரியாளுக்கென்று ஒரு
தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. मरियम के लिए परमेश्वर का बुलावट अलग से है. தன்னுடைய மனைவிக்கு ஒரு தேவனுடைய ஊழியம் இருக்கிறது. अपने बीवी के लिए अलग एक बुलावट, एक सेवकाई है. அதனை அவன் ஏற்றுக்கொண்டான். उसको यूसुफ ने क्या किया? ग्रहण कर लिया. தேவன் எனக்கு ஊழியம் கொடுக்கல, परमेश्वर मेरे के लिए सेवकाई नहीं दिया है, என்னுடைய மனைவிக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறாரு, मेरे बीवी को सेवकाई दिया है, நான் அதை ஏத்துக்கிறேன். मैं उस कार्य को ग्रहण कर लेता हूँ. நம்ம சகோதரர்கள் கேட்கணும், हम अपने भाई सभी मांगना चाहिए. கணவன்மார்கள் கேட்கணும், जो भी घर वाले जो शादीशुदा हो चुके हैं वो सभी अपने पत्नी के लिए मांगना चाहिए. என்னுடைய மனைவிக்கு தேவன் ஊழியம் கொடுத்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்வதற்கு मैं अपने पत्नी के लिए प्रवेश में से सेवकाई देंगे तो मैं उस कार्य को ग्रहण कर लूंगा. தேவன் அவர்களை உயர்த்துவதாக இருந்தால் நான் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். मेरे पत्नी को परमेश्वर ऊंचा करने के लिए सोचेगा तो उस कार्य को मैं ग्रहण करूंगा. யோசேப்பு தயாராக இருந்தார். यूसुफ ने तैयार थे. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படியாக இருக்கிறது. यीशु मसीह का जन्म ऐसा था. நாம் அவருடைய கடைசியில பார்க்கிறோம். हम आखिर में देखते हैं மத்தேயு 28:9 मत्ती 28:9 कहता है இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். यीशु मसीह जीवित उठ चुके हैं. முதலாவது யாருக்கு தெரியுமா அவர் வெளிப்படுகிறார்? पहला वो किसको दिखाता है? அவருடைய சீஷனாகிய பேதுருக்கு வெளிப்படல. पहला अपने चेला पतरस के सामने प्रकट नहीं हो रहा है. அவருடைய மிகவும் அன்பான சீஷனாகிய யோவானுக்கு வெளிப்படல. वो अपना प्रिय चेला यूहन्ना के पास प्रकट नहीं हुआ है. ஒரு பெண்ணாகிய மரியாள் அவர்களுக்கு அவர் வெளிப்படுகிறார். आप प्रवेश में से प्रकट होता है. एक मर्द और मरियम के सामने प्रकट होते हैं. हालेलुया. हालेलुया. ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுகிறார். एक महिला के सामने प्रकट होते हैं. मैं जीवित उठा हूँ. இன்னைக்குமே நாம என்ன சொல்லுவோம்? आज भी हम क्या कहते हैं? ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு நம்ப முடியாத காரியத்தை சொன்னா என்ன சொல்லுவோம்? एक महिला आकर जो नहीं मान सकते हो ऐसा कार्य हमारे सामने बताएंगे तो அவ பைத்தியக்காரி, ये पागल है, அவ பொண்ணு, ये एक औरत है. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ये जो कह रहे हैं इसको मान रहे हैं हम. இயேசு கிறிஸ்துக்கு அது தெரியும். यीशु मसीह को ऐसा कार्य पता है. இருந்தாலும் यीशु मसीह फिर भी அவர் ஒரு பெண்ணுக்கு தான் முதலாவது அவர் வெளிப்படுகிறார். तब जीवित उठा. पहला प्रकट जो महिला के सामने ही प्रकट हुए हैं. பைபிள்ல பெண்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அந்தஸ்து இருக்கிறது. महिला के लिए पवित्र शास्त्र में एक बड़ा एक स्थान दे रखा है. நாம புரிஞ்சுக்கணும். उसको हमने जांच लेना चाहिए. பெண்களாக புரிஞ்சுக்கணும், महिला के स्थान पर रहकर जांच लेना है. ஆண்களாகவும் நாம புரிஞ்சுக்கணும். वो जो और जवान लोग आप भी जान लेना चाहिए. இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது யோசேப்பு மரியாளுடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். यीशु मसीह जन्म होने से पहले अपने पत्नी मरियम को प्रवेश मसीह की सेवा के लिए सौंपते हैं. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது முதலாவது அவள் மதலேனாவுக்கு வெளிப்படுகிறார். प्रवेश में से प्रकट होने के बाद माता मरियम के सामने प्रवेश में से क्या करते हैं? प्रकट होते हैं. அவர் பிறப்புலயும் சரி, वो जन्म से ही लगते हैं. உயிர்ப்புலயும் சரி, वो जब जन्म मरने के बाद जीवित उठने में तब भी பெண்களை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வைக்கிறார். महिलाओं को एक ऊंचे स्थान पर रखा है. ஏன் தெரியுமா? क्यों? நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம், हम उत्पत्ति में देखते हैं எப்படியாக நம்மை உருவாக்கினார். हमें कैसे प्रवेश में इसने बनाया है. ஆண்டவர் எப்படியாக நம்மை உருவாக்கினார்? हमें कैसे सृष्टि किया है. ஆதியாகமம் वे उत्पत्ति का पुस्तक 1:27 1:27 पुराना नियम पहला 1:27 तब परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप के अनुसार उत्पन्न किया. अपने ही स्वरूप के अनुसार परमेश्वर ने उसको उत्पन्न किया. नर और नारी करके उसने मनुष्य की सृष्टि की. हालेलुया. நம்ம இந்த வார்த்தையை ஒழுங்கா படிக்கணும். इस पवित्र शास्त्र को दंग रूप से पढ़ना இந்த है. வசனத்தை ஒழுங்காக படிக்கணும். इस पवित्र शास्त्र को दंग रूप से पढ़ना है. இது ஆணை தான் முதலாவது படித்தார். पहला आरती को बनाया है. அதனால ஆண் தான் பெரியது அப்படி சொல்லுவாங்க. पहले मर्द को बनाया वो बड़े हैं करके नहीं. இதுல ஒருமையும் பன்மையும் சேர்ந்து இருக்குது. इसमें एक मिलजुल का कार्य है. இந்த வசனத்துல इस वचन में ஒருமையும் பன்மையும் சேர்ந்து இருக்குது. एक मिलजुल एक प्रेम का कार्य है. முதலாவது சொல்லுகிறது, पहला शब्द कहता है ஆணை படைத்தார், मर्द को बनाया है. தொடர்ந்து வருகிறது, लगातार आ रहे हैं. ஆணும் பெண்ணுமாக படைத்தார். उसके बाद कह रहा है मर्द और औरतों को बनाया है. அப்போ ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுது அந்த பெண்மையும் அவனுக்குள்ளாக இருக்கிறது. जब हम उस मर्द को बनाते वक्त उसके अंदर एक महिला का भी प्रकट होता है. அப்ப இது ஆண் தான் பெருசு பெண் தான் பெருசு அப்படிங்கிறது கிடையாது. हाँ, मर्द ही बड़ा है महिला छोटा है ऐसा नहीं. இரண்டு பேரும் ஒன்று.
दोनों एक ही समान है। ஆணும் பெண்ணுமாக படைத்தார். हाँ, मर्द और औरत एक ही साथ बनाया है। அப்ப நம்ம குடும்பத்திலையும் हम अपने परिवार में ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்குது, मर्द और महिला एक साथ होना है, சமமாக இருக்குது. एक समान होना चाहिए। நமக்கு அது கஷ்டம் எப்படி இதுன்னு புரியாம இருக்கலாம். हमें समझ में नहीं आएगा वचन। ஏன்னா நம்ம உலகத்துல நம்ம என்ன பாக்குறோம், हम संसार में क्या कार्य देख रहे हैं। ஒண்ணு ஆண் எல்லாத்துலயும் ஒரு அதிகாரம் உள்ளவனாக இருப்பான், मर्द एक अधिकार के साथ होता है, இல்லனா பெண் அதிகாரமாக இருக்கும். नहीं तो एक महिला अधिकार के साथ होते हैं। இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, एक कैसा है करके देखेंगे இப்போ तो நாங்க இந்த அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்குது. ये कैसा है, एक ट्रांसलेशन अभी अनुवाद कर रहे हैं ना, ऐसा है। இப்போ நான் வந்துகிட்டு நான் தான் பெரியவன், अभी भाई साहब कह रहे हैं मैं बड़ा हूँ, நான் தானே மெசேஜ் கொடுக்குறேன், क्योंकि मैं मैसेज दे रहा हूँ। நான் மெசேஜ் கொடுக்கலனா அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? मैं संदेश नहीं दूंगा तो ये भाई साहब कैसे अनुवाद அப்ப நான் தான் करेंगे, பெருசு इसलिए मैं बड़ा हूँ, அப்படின்னு நான் சொல்லலாம். ऐसा मैं कह सकता हूँ। அது உண்மையாக தெரியலாம். वो सच्चा रूप से आपको जांचना है। ஆனா இப்ப நான் சொல்றதை அவர் டிரான்ஸ்லேட் பண்றானா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? मैं जो कह रहा हूँ भाई साहब अनुवाद नहीं करेंगे तो आपको समझ में आएगा, புரியுங்களா? ट्रांसलेशन नहीं करेंगे तो समझ में आ जाएगा। அப்ப யார் பெருசு? तो आप कौन बड़ा है? அப்ப டிரான்ஸ்லேட்டர் பெருசா? ट्रांसलेशन बड़ा है? नहीं, दोनों बड़े हैं। இப்ப அவர் டிரான்ஸ்லேட்டர் நான் மெசேஜ் கொடுக்காம அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? अभी भाई साहब वचन नहीं देंगे तो मैं ट्रांसलेशन कर सकता हूँ, अनुवाद कर सकता हूँ? नहीं। இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றோம். इसलिए हम दोनों मिलकर बोलना चाहिए। நான் பாட்டுக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன்னு நான் கடகடகடன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, मैं संदेश दे रहा हूँ लगातार टाटा बोल दूंगा तो क्या होगा? அவர் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நான் இடம் கொடுக்கல, मैं अनुवाद करने के लिए वो समय नहीं देंगे तो, நான் தான் பெரியவன் क्योंकि मैं बड़ा हूँ। அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரியுமா? ऐसे समझ में आ जाएगा वचन? नहीं। அடுத்த மாசம் என்ன கூப்பிடுவீங்களா? अगले महीने आप बुलाएंगे? नहीं, भाई साहब तो टंडे समझ में नहीं आएगा। அப்போ நாங்க ரெண்டு பேரும் எப்படி நாங்க நடந்து கொள்கிறோமோ அப்படிதான் குடும்பத்திலயும் நடக்கும். ऐसे जैसा हम दोनों चल रहे हैं ऐसा परिवार में भी दोनों मिलकर मियां बीवी चलना चाहिए। ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்கும். एक दूसरे छोड़ापन होकर चलना चाहिए। அதைத்தான் தேவன் உருவாக்கி उसी कार्य को परमेश्वर चाहता है। பாருங்க, यहाँ पर वचन देखते हैं, ஆதியாகமம் 2:21 उत्पत्ति 2:21 में कहता है, அதுல நம்ம பார்க்கிறோம், उसमें हम देखते हैं தேவன் பெண்ணை தலையில இருந்து உருவாக்கல, परमेश्वर महिला को सिर को बालों से नहीं बनाया है, கால்ல இருந்து உருவாக்கல, पांव से नहीं बनाया है। தலையில இருந்து உருவாக்கி இருந்தா மனைவி தலை மேல உட்கார்ந்துகிட்டு ஆட்டம் போடலாம், सिर के ऊपर से बनाया होगा तो बीवी सिर के ऊपर बैठ कर नचाएगी। கால்ல இருந்து உருவாக்கி இருந்தா நான் போட்டு மிதிக்கலாம், पांव से नीचे बनाया होगा तो मैं उसको उछाल दूंगा। ஆண்டவர் விலா எலும்பில் இருந்து எடுக்கிறார். परमेश्वर रीढ़ की हड्डी से पसली हड्डी रीढ़ की हड्डी से निकाल कर उसको बनाया है, ஹல்லேலூயா. हवा को बनाया है, ரெண்டு பேரும் சமம். इसलिए दोनों समान हैं। அப்படி நடக்கும்போது தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு. ऐसे समान परिवार शारीरिक रीति से चलेंगे तो तभी पे परिवार आशीष होगा। அதுதான் தேவனுடைய முதலாவது, அப்படிதான் அவர் உருவாக்கி இருக்கிறார். ऐसे ही परमेश्वर ने दोनों को बनाया है, அதுதான் தேவனுடைய விருப்பம். यही परमेश्वर की इच्छा है। அப்படிதான் நம்ம குடும்பம் இருக்கணும். ऐसे ही हमारे परिवार होना चाहिए। கணவன் மனைவியை விட்டு கொடுக்கணும். मियाँ बीवी छोड़कर कुछ भी कार्य को छोड़कर चलना चाहिए। எதுல கணவனுக்கு பண்ண முடியுமோ அது கணவன் பண்றது, जो घर वाला कर सकता है उस कार्य को करना चाहिए। எது மனைவிக்கு நல்லா வருமோ அது அவங்க பண்ணணும். जो घरवाली को बनाना आता है उस कार्य को आप करो। அப்படி பண்ணும்போது தான் குடும்பம் வளரும். ऐसा करते हुए परिवार में परिवर्तन बढ़ता हुआ जीवन होगा, குடும்பம் ஆசீர்வாதம், परिवार आशीर्वाद होंगे, அப்பதான் சபையும் ஆசீர்வாதம். तभी कलीसिया भी आशीर्वाद होंगे। ஆனா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், हम परमेश्वर के जीवनों को देखेंगे तो அவருடைய பிறப்புல இருந்து உயிர்ப்பு வரைக்கும் जन्म से लेकर मृत्यु के द्वारा दोबारा जन्म हुए तब से பெண்கள் பெரிதான ஒரு காரியத்தை ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். महिला लोगों ने परमेश्वर का एक बड़ा सेवकाई किया है परमेश्वर के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். और भी हमारे अनेक कार्य को देख सकते हैं। இயேசு கிறிஸ்து சமாரிய பெண், ஒரே ஒரு பெண், அவளை ரட்சிப்பதற்காக அங்க தனியா போய் நிற்பார். प्रवेश में से एक समार्य स्त्री को उद्धार पे लाने के लिए प्रवेश में से अलग गए थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரே ஒருத்தருக்காக एक ही औरत அவர் போய் நிற்பார். प्रवेश में से जाके खड़े हुए स्त्री समार्य स्त्री के सामने தேவன் ஸ்திரீகளை, பெண்களை ஒரு பெரிதான ஒரு மதிப்பிலே, ஒரு ஸ்தானத்திலே வைத்து प्रवेश में से महिलाओं को एक बड़ा एक स्थानों पर रखा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம புரிஞ்சுக்கணும், इसलिए हमने जांच लेना चाहिए, सोच लेना चाहिए। நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிதான ஊழியம் இருக்குது. सभी जो बहनें हैं उनके लिए आपके लिए एक बड़ा एक सेवकाई है। லூக்கால போட்டிருக்குது, लूक का सुसमाचार वचन में कहता है அந்த சகோதரிகள்லாம் वो सभी महिलाएं தங்களுடைய ஆஸ்திகளினாலே अपनी दौलत के द्वारा இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் ஊழியம் செய்தார்கள். प्रवेश
यीशु मसीह के लिए और चेलों के लिए सेवकाई किए। அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நம்ம முழுவதும் பார்க்கிறோம் ஸ்திரீகளுடைய அந்த இடைபாடு இருந்திருக்கு. हम देख रहे हैं यीशु मसीह के जीवनों में तब जी रहे थे तब महिलाओं ने अनेक सेवकाई किए हैं। ஊழியம் இருந்திருக்குது. सेवकाई अनेक सेवकाई परमेश्वर के साथ किए हैं। அப்ப நாமளும் அப்படிதான் இருக்கணும். हम भी ऐसा होना चाहिए। கணவன்மார்களும் அப்படிதான் இருக்கணும். आज जो घर वाले हैं ऐसा होना चाहिए। மனைவிமார்களும் அப்படிதான் இருக்கணும். घर वाली भी ऐसा ही होना चाहिए। அப்பதான் நம்முடைய குடும்பங்கள் வளரும். तभी हमारे परिवार एक परिवर्तन होगा। हालेलुया 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 हालेलुया। சகோதரிகள் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. अभी जो हमारे बहनें सभी शांति से बैठे हैं। நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறதா நான் சொன்னேனா? मैं आपके अच्छे के लिए ही बताया नहीं बताया। हालेलुया 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 हालेलुया। முதலாவது நாம செல்வத்தை பத்தி பார்த்தோம். पहले हमने दौलत संबंधी पैसों के बारे में देखा है। இரண்டாவது நாம பெண்களை பத்தி பார்த்தோம். दूसरा हमने महिलाओं के बारे में देखा है। இந்த ஒவ்வொரு காரியத்தை பத்தி நான் என்ன நீங்க விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு பேசுவேன். मैं एक कार्य देंगे तो 24 एक दिन पूरा लगा दूंगा। நிறைய இருக்கு பைபிள்ல சொல்றது. पवित्र शास्त्र में अनेक बातें कहने के लिए है। நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை ஒரு அடித்தளமாக வைத்து நீங்கள் தியானிக்கணும். ये एक नमूना है, आपको हम दर्शा रहे हैं। इसको आपने क्या करना है, पकड़ कर चलना है। அந்த செல்வத்தை பத்தி நல்லா படிக்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் வரும். दौलतों के बारे में, पैसे के बारे में अच्छी तरह पढ़ेंगे तभी आपके जीवन में परमेश्वर पैसे से आशीष करेगा। கணவனும் மனைவியுமாக சேர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது தான் உங்களுடைய குடும்பத்துல நல்ல வளர்ச்சி வரும். मियां बीवी मिलकर परमेश्वर की सेवा करेंगे, पवित्र शास्त्र पढ़ेंगे तभी आपके परिवार में एक आशीषपन प्राप्त होगा। நீங்கள் கல்யாணம் ஆகலன்னா இப்போதுல இருந்து உங்களுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள். अभी आप जवान लड़के हैं तो वो शादी करने के लिए चाह रहे हैं तो अभी से आप प्रार्थना करो, अच्छा मेरे लिए महिला दे। கல்யாணம் ஆகாத ஸ்திரீகள் பெண் சகோதரிகள் உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். जो बहनें की शादी नहीं हुआ है उन लोगों के लिए क्या करना है, अच्छा घर वाला आए करके आप इसी दिनों पे आप प्रार्थना करें। இப்படிப்பட்டதான ஒரு துணை எனக்கு வேணும். ऐसा मुझे घर वाला घर वाली चाहिए, ऐसा करके प्रार्थना करें। அப்படி ஜெபியுங்க. ऐसा आप प्रार्थना करना தேவன் चाहिए, கொடுப்பார். परमेश्वर आपको देंगे। சரி, கடைசியாக आखिरी நாம் எப்படி வாழ வேண்டும், हम कैसे जीना चाहिए அப்படி நம்ம பார்க்க போறோம். ऐसा कार्य को हम देखेंगे। நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும். इस संसार के अंदर हम कैसे जीना है। மத்தேயு 5:13-14 मत्ती 5:13-14 कहता है। மத்தேயு 5:13-14 मत्ती का पुस्तक 5:13-14 அங்க போட்டிருக்குது. वहाँ पर लिखा हुआ है, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். इस संसार पर आप एक नमक हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்திற்கு इस संसार के लिए आप क्या हैं? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். इस संसार के लिए आप क्या हैं? नमक हैं। உப்பாக இருக்கிறோம். नमक हम सभी। அதுக்கு அப்புறம் போட்டிருக்குது, उसके बाद लिखा हुआ है, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். उसके बाद लिखा इस संसार के लिए एक दीपक ज्योति है। அதுவும் ஏதோ சாதாரண வெளிச்சம் அல்ல. ये सादा एक ज्योति नहीं, दीपक नहीं, மலையின் மேல இருக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறோம். जो पहाड़ पर दिखता है वो ज्योति है, रोशनी। நாம நிறைய நேரங்கள்ல हम अनेक दिनों में இந்த ரெண்டையும் நம்ம உல்டா வைக்கிறோம். ये दोनों कार्य को उल्टा कर लेते हैं। நாம முதல்ல வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். पहले सोचना पहले रोशनी होना चाहिए। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है முதல்ல உப்பா இருந்தாதான் நான் உன்னை வெளிச்சமாக்குறேன். पहले आप नमक होंगे, बाद में आपको मैं ज्योति बनाऊंगा। நீ முதல்ல உப்பா இருக்கணும். पहले आप नमक होना चाहिए, அப்பதான் வெளிச்சமாக மாறும். फिर उसके बाद आप ज्योति बनेंगे। வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். प्रकाशपन उजाला सबको पता है, उजाला पता है सबको। உலகத்துல இருக்கிற எல்லாரும் எட்டி பார்க்கலாம். आप सभी देख सकते हैं उजाला को। நீங்க சாப்பிடும் போது உப்பு இருக்குதா அப்படின்னு நீங்க கேப்பீங்களா? आप जब खाते हैं तब आप पूछेंगे नमक है, உப்பு இருக்கு எங்க இருக்குதுன்னு தேடி பாப்பீங்களா? या नमक है, नमक खाने पे नमक है करके ढूंढेंगे आप? உப்பை நீங்க பார்க்க முடியாது. नमक हम देख नहीं सकते, ஆனா வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கலாம். लेकिन रोशनी को हम देख सकते हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है உப்பா இருந்தானா நான் உன்னை வெளிச்சமா மாத்தேன். पहले आप नमक रहेंगे तो बाद में आपको ज्योति बनाऊंगा। நாம முதல்ல உப்பா இருக்க கத்துக்கணும். पहले हम नमक बनने के लिए रहना चाहिए। உப்பு எப்படி? नमक कैसा? அது நீங்க இருக்குதுன்னே தெரியாது. यह है करके पता नहीं चलता, சாப்பாட்டுல இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. खाना में नमक है करके पता नहीं चलता। ஆனா அது உப்பு இல்லன்னா நீங்க சாப்பிட முடியுமா? उसमें नमक नहीं है तो हम खाना खाएंगे? बताओ, नमक खाना पे या सब्जियों पे नहीं है तो खाएंगे आप? ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சகோதரிகள் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ज्यादा समय हो चुका है, सभी बहनें सो रहे हैं। அது உப்புன்னு சொன்ன உடனே மத்தியான சமையல பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. नमक बोलने के बाद आप सोच रहे हो दोपहर को जाके क्या खाना बनाऊं? ऐसा तो नहीं बैठा मैं, हमारे बहने சாப்பாட்டுக்கு போயிடலாம் சீக்கிரத்துல. जल्दी से भेज देंगे आपको खाने के लिए।
நான் முதல்ல உப்பா இருக்கிறது. पहले हम नमक के तरह रहना है. சாப்பாட்டுல உப்பு இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம குப்பையில தான் போடணும். खाना में भोजन के अंदर नमक नहीं है तो उसको हम क्या करेंगे, कूड़ा में डाल देंगे. நாம அதை சாப்பிட முடியாது. हम उसको खा नहीं सकते, स्वाद ही नहीं आएगा. நான் முதல்ல உப்பா இருக்கிறது. हम पहले नमक रहना है. அந்த உப்பானது वो नमक அது கரைந்து वो बैल कर அந்த முழு சாப்பாட்டையுமே அது சுவையாய் மாற்றிக்கிறது. सभी खाना को क्या करता है, स्वाद बनाता है. அப்ப நீங்க உங்களுடைய காலனில அப்படிதான் இருக்கும். आप अपने कॉलोनी के अंदर ऐसे रहना, गांव पर ऐसे रहना है. நீங்க உங்களுடைய குடும்பத்துல அப்படி இருக்கணும். आप अपने परिवार में भी ऐसा रहना है. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல அப்படி இருக்கணும். आप काम कर रहे हैं उस जगह पर भी ऐसा रहना है. உப்பா இருக்க வேண்டும். आप नमक के स्थान पर रहना है. தேவனுடைய வார்த்தையை வெளிக்காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के वचनों को बाहर प्रकट करने वाले होना நாம चाहिए. இன்னைக்கு நிறைய சொல்றோம். हम अनेक शब्द कहते हैं. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है உங்களுடைய செயல்கள் आपकी आल चल பிதாவாகிய தேவனை அது பரிசுத்தமாய் அது கனப்படுத்துகிறதா இருக்கிறது. आपके आल चल परमेश्वर के पिता प्रभु यीशु मसीह को महिमा दे रहा है, नहीं दे रहा है. நாம் ஒரு உப்பா இருந்து நம்முடைய செயல்களினாலே हम एक नमक रहकर हमारे आल चल के द्वारा தேவனுடைய வார்த்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். हम परमेश्वर के शब्दों को बाहर प्रकट करना है. நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறதே தெரியாம இருக்கலாம். अनेक लोगों को पवित्र शास्त्र पढ़ना भी नहीं आता होगा. நம்மளோட வேலை செய்யறவங்க, हमारे पास काम करने वाले लोग நிறைய பேர் பைபிள் படிக்காதவங்களாக இருக்கலாம். बाइबल नहीं पढ़ते हुए होंगे, ஆனா நீங்க தான் பைபிளை காமிக்கணும். लेकिन आप ही पवित्र शास्त्रों को उनके पास दिखाना है. ஏன் இந்த சஞ்சய் மட்டும் வித்தியாசமா இருக்கிறான்? क्यों संजय में अलग रूप से है? அப்ப அவன்கிட்ட வந்து கேட்கணும். वो उसके पास आके पूछना चाहिए, तू क्यों अलग से है? அப்பதான் அவர் சொல்லுவார், तब वो बताएगा நான் பைபிள் படிக்கிறேன். मैं हर रोज पवित्र शास्त्र को पढ़ रहा हूँ. பைபிள் இப்படி சொல்லி இருக்குது. पवित्र शास्त्र में लिखा है, அதனாலதான் வித்தியாசமா இருக்கு. इसलिए मैं अलग रूप से दिखाई दे रहा हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நீங்க முதல்ல உப்பா இருக்கணும். पहले आप नमक रहना है. உப்பா இருந்தாதான் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். आप नमक रहेंगे, दूसरा परमेश्वर आपको ज्योति बनाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. கலாத்தியர் 3:28 பாருங்க. गलतियों का पुस्तक 3:28 में कहता है, இந்த உப்பா இருக்கிறது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் மூடுறேன். ये नमक के बारे में एक शब्द बताकर मैं खत्म करूंगा. இல்ல கலாத்தியர் 3:28 பாருங்க. गलतियों के पुस्तक 3:28 में कहता है, பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார், पौलुस और प्रेरितों के काम लिखता है, யூதன் என்றும் இல்லை, यहूदा करके नहीं, கிரேக்கன் என்றும் இல்லை, ग्रीक करके नहीं, பெண் என்றும் இல்லை, महिला करके नहीं, பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, महिला और मर्द करके भी नहीं, அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ऐसा परमेश्वर कहता है. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், प्रेरितों के पुस्तकों में कहता है, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். सभी मसीह के अंदर एक ही हैं. அப்ப நம்ம ஜாதி பார்க்க கூடாது. हम जात को नहीं देखना चाहिए. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வரும்போது ஜாதி பார்க்க கூடாது. हम अपने बच्चों की शादी करते हो तो किसी जात धर्म को नहीं देखना चाहिए. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஒன்றாக हम இருக்கிறோம். मसीह के अंदर सभी एक ही हैं. அதுதான் உப்பா இருக்கிறது. इसलिए यही नमक को दर्शाता है. அப்ப உங்க குடும்பத்துல கேட்பாங்க, आपके परिवार में पूछेंगे, நாம எல்லாரும் இந்த ஜாதியில தானே கல்யாணம் பண்ணுவோம், நீ மட்டும் ஏன் அப்படி பண்ண மாட்டீங்க? हम सभी इसी जात में ही शादी करते हैं, आप क्यों नहीं शादी किया है? அப்பதான் நீங்க உப்பாய் சொல்ல முடியும். तभी आप नमक से बोल सकते हैं, நான் பைபிள் நம்புறேன், मैं बाइबल के ऊपर भरोसा रखता हूँ, நான் பைபிள் விசுவாசிக்கிறேன், मैं बाइबल के पवित्र शास्त्र के ऊपर विश्वास करता हूँ. எல்லா மனுஷங்களும் ஆண்டவரால உருவாக்கப்பட்டவங்க. सब इंसान परमेश्वर के द्वारा बनाए हुए लोग हैं. எல்லா மக்களுமே ஆண்டவருக்கு முன்னால ஒண்ணுதான். सभी मनुष्य परमेश्वर के सामने एक ही हैं. இல்ல கீழ் ஜாதி மேல் ஜாதி இல்ல, इसमें नीचे जात ऊपर का जात नहीं है, பெரிய ஜாதி சின்ன ஜாதி இல்ல, बड़ा जात छोटा जात नहीं है, வேற ஜாதி இல்ல, दूसरा जात नहीं है, எல்லாரும் ஒண்ணுதான். सब एक ही हैं. அப்படிதான் நீங்கள் உப்பா இருக்க முடியும். ऐसे ही आप नमक के द्वारा रह सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்ம எல்லா காரியத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்ற பொழுது हम सब कार्य में परमेश्वर के शब्द सुनकर चलेंगे तो தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हम सभी को आशीष करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. மூன்று காரியங்களை பத்தி சொன்னேன். हम 3 कार्य को सुबह के टाइम में देखा है. செல்வம், अच्छा एक दौलत, பண காரியங்கள், पैसे के कार्य, பணத்தாசை இருக்கக்கூடாது. पैसे की इच्छा लालच नहीं होना चाहिए. ஆனால் நாம் செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். हम जो भी कार्य कर रहे हैं उस कार्य को परमेश्वर आशीष करना चाहिए. அது முதலாவது காரியம். वो पहला कार्य था. நீங்க போய் நீங்க தியானியுங்கள். ये जाकर आप पढ़ें घरों पर, எப்படியாகலாம் ஆசீர்வதிக்கப்படணும் படிங்க. ध्यान पूर्वक से पढ़ें कैसे हमारा जीवन आशीर्वाद, परिवार आशीर्वाद. நான் முதலாவது கொடுத்த அந்த இங்க வந்து நான் கொடுத்த அந்த மெசேஜ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குங்களா? मैं पहले यहाँ पर आकर संदेश दिया, उसको किसी को याद है?
भाई साहब ने जो आपको पहले यहाँ पर आकर्षण दिया यस यस बताओ अपनी ज्ञान को एक जगह नहीं रखना है, उसको बढ़ाना है। ज्ञान सिक्का को एक जगह नहीं 30, 60, 100 30, 60, 100 அது ஆசீர்வதிக்கப்படும். आशीर्वाद प्राप्त होगा। हाँ, ज्ञान नहीं, आपका आशीर्वाद 30 गुना, 60 गुना, 100 गुना से आशीष करेंगे அப்ப நம்ம परमेश्वर। செய்கிறதெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். हम जो भी कर रहे हैं परमेश्वर 100 गुना के प्रतिफल आशीष करेंगे। அது முதலாவது காரியம். वो पहला कार्य था। இரண்டாவது காரியம், दूसरा कार्य है ஸ்திரீகள் பெண்கள் கணவனும் மனைவியுமாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? घर वाला और पति कैसा रहे, पति और पत्नी कैसा रहना चाहिए। பைபிள்ல என்ன போட்டிருக்கு? पवित्र शास्त्र में क्या कहता है? நாம் கணவனும் மனைவியுமாக சமமாக நாம் நடந்து मियाँ बीवी परमेश्वर के सामने एक समान चलना चाहिए। மூன்றாவது, तीसरा कार्य है நாம் இந்த உலகத்தில் எப்படியாக हम வாழ்வோம்? कैसे संसार के अंदर जी रहे நாம் हैं। உப்பாக வாழ்ந்தால் தேவன் நம்மை வெளிச்சமாக வைப்பார். हम नमक के द्वारा जिएंगे तो परमेश्वर हमें ज्योति के द्वारा बना देगा। எல்லா இடத்துலயும் நாம் உப்பாக இருக்கணும். हम सभी जगह नमक की तरह रहना है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். हम सभी खड़ा होकर हम प्रार्थना करेंगे।